நான் பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபோன்ல தான் பேசுறீங்களா இல்ல யார்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நிஜமா ஃபோனில் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைங்க, நான் ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல. அழகான பொண்ணுன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. உண்மைதான், அது அழகான பொண்ணு நீங்கள் தான் பேசுறதுக்குள்ள நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனால நான் கேட்டேன். இல்ல நான் உங்ககிட்ட சொல்லுங்க. பக்கத்துல யார் இருக்கா? நான் தானே இருக்கேன். அப்ப நான் தானே. இல்லைங்க, நான் எப்பயுமே அவளை தான் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவேன். நான் எங்க போனாலுமே அவள் என் கூட இருக்க மாதிரி நினைச்சுக்கிறா. என் மனசுக்குள்ள அவள் தான் இருக்காளா, அதனால அவள் எங்க இருந்தாலும் என் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரியே நான் நினைச்சு பழகிட்டேனா. ஸோ அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை சொல்லலை, நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. பட் ஆனால் உங்களை சொல்ல அவளை சொல்றேன். பரவாயில்ல, உங்களை சொல்ல. ஓகே, ஃபோன் பேசுகிறேன். நீங்கள் ஃபோன் பேசுங்க, நான் ஃபோன் பேசுகிறேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே, அழகால மட்டும் நீங்களும் கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் பாட்டு கம்மியாக போயிடுவேன். ஆமாம், அந்த சிரிப்பு தான் டிஸ்டர்ப் பண்ண டைம். சிரிக்காதீங்க கொஞ்சம். நான் சொல்லிட்டே அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அழகாக சிரிச்சிங்கன்னா அப்போ நான் உங்களால் தான் ஏதாவது சொல்லிருப்பேன். நீ எதுக்கு அழகாக சிரிச்சு ஒரு வீடியோ அனுப்பிச்சு அப்படி அனுப்பாது சில குட்டி. ஆமாம், அது பார்த்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை உங்கள்கிட்ட நான் பேசும் போல. என்னம்மா ஐயோ, என் காதலி காலையில் நான் வரப்போ அழகாக சிரிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா. அதை நான் பார்த்தது இன்னும் நான் அதை மறக்கவே இல்லை. அதுக்குள்ள இருந்து நான் இன்னும் வெளியே வரல. அப்படிலாம் பண்ணாத, கியூட்டா இருக்கு. அப்படி பண்ணாத. இல்லம்மா, நான் இப்ப அப்படிலாம் பண்ணி போட்டோ அனுப்பாத, அது கியூட்டா இருக்கு. அப்படி அனுப்பாத சரியா? என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் செலுத்த முடியலடா. நீ சாப்பிட்டியாடி? சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? அதான் இத்தனை பசங்களோட மனசை சாப்பிடுற. இதுக்கு மேல இன்னும் வேற என்ன சாப்பிடணும் உனக்கு? அந்த பார்வையையும் உயிரவே சாப்பிட்டு இருக்க. தெரிஞ்சிருச்சு. இல்ல வேற என்ன வேணும்? காட்டும் தந்துட்டேன், உயிரும் தந்துட்டேன். வேற என்ன வேணும்? இன்னும் சொல்ல மாட்டேற. ஹலோ, என்னம்மா வேணும்? போன்ல இருக்காங்களா? உண்மையாலுமே லைன்ல இருக்காங்க. ஐயோ, இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க என்ன பார்த்தாங்க பேசிட்டு இருக்கீங்க? போன்ல பேசுறேன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? இல்லங்க, இப்போ நீங்க பொண்ணு வாய்ஸ் கேட்டா அவ வேற கோச்சுப்பா. வெறும் பொண்ணுகிட்ட பேசுறியான்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் மழை பெஞ்சு தண்ணியா இருக்கு, உட்கார்றதுக்கு நல்லாவே இல்லை. இங்கதான் கரெக்டா இருக்கு. அது என்னமோ தெரியல, இங்கதான் எனக்கு சிக்னல் பயங்கரமா எடுக்குது. நீங்க பேசலையா? நீங்க கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிட்டீங்களா? நல்லதுதான்மா. நீ அங்க யார்ட்டையும் பேசாத, கட் பண்ணிடுற. நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். ஜாலியா பேசலாம். அங்க நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசாத. யார அவெல்லாம் கட் பண்ணு. என்கிட்ட பேசிட்டு கான்ஃபரன்ஸ் கால்ல வரா பாரு. கட் பண்ண அவளை. நல்லா நடிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, நான் வெளியே தான்டா நடிப்பேன், உன்கிட்ட நடிக்க மாட்டேன்டா. என் காதல் உண்மையானதுடா, புரிஞ்சுக்கோ. சாமியா, எதுக்கு உன் பேரை நீயே சொல்லிட்டு இருக்க?